நிச்சயமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் இதில் சம்பந்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை இவங்களே வகுத்து தராங்க. அப்போ இந்த வேளையில் நாங்கள் இது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகுது. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு காசு வசூலிக்கணும்னு சொல்லியும் இல்லை. ஏன்னா ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு இருக்குது. எத்தனை % கமிஷன் வைக்கலாம், என்ன செய்யலாம், அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விடயம் இருக்குது. பல்வேறு தரப்பட்ட அவங்களோட தொழில் பாதுகாப்பு சம்பந்தமாக சட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த கன்சல்டன்சி நிறுவனங்கள் தொடர்பாக எந்த விதமான சட்டத்திட்டங்களும் நாட்டில் போதிய அளவில். ஆகவே இது ஒரு முறைப்பாடு எங்களுக்கு வரைக்குள்ளேயும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சோ இல்லாட்டிக்கு பணியகமோ இதில் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக நாங்கள் இதை போலீஸுக்கு தான் நாங்கள் பாரம் கொடுக்கோம். யார் சரி வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு தொடர்பாக நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அவர்களது அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இல்லையான்றது தயவு செய்து நீங்கள் பரிசீலித்து பாருங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அந்த நிறுவனத்தை நீங்கள் நாடாமல் இருப்பது சால சிறந்தது. இது பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.